உலக தரத்தில் புதிய அடையாளத்தை நோக்கி நகர்கிறது தமிழ்நாட்டின் முக்கிய அடையாளமாக இருக்கும் மெரினா கடற்கரை. அப்படி என்ன புதிய அங்கீகாரம், அதன் பின்னணி என்ன, விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை என்றால் அது நம்முடைய சென்னை மெரினா கடற்கரையாகத்தான் இருக்கும். இது மிகவும் பரந்த பரப்பளவை கொண்ட கடற்கரை. இன்று சுற்றுலா தலத்தை தாண்டி சென்னையின் அடையாளமாக மாறியுள்ளது. இப்போ சென்னை மெரினா பீச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அக்னி நட்சத்திரம் நடக்குது. இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெயில் தாக்கங்கள் குறைக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், திமுக அரசால் நிறையா நல்ல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பீச்சில் நிறைய குடைகள் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. இன்னும் வெயில் தாக்கங்களை குறைக்கிறதுக்கு இன்னும் பலவிதமான முன்னறிவிப்புகளோட தண்ணீர், அங்கங்கே தண்ணீர் வைக்கிறாங்க. படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட நிறையா படுக்கைகள் வசதிகள் எல்லாம் மூங்கிலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப அரிய வகை திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தை ரொம்ப வரவேற்கிறோம். தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவது மட்டுமல்லாமல் பண்டிகை நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் நேரம் கழிக்க மெரினாவை நாடுகிறார்கள். இப்போது அந்த மெரினா கடற்கரை உலக தரத்தில் ஒரு புதிய அடையாளத்தை பெற முயற்சிக்கின்றது. அதுதான் நீலக்கொடி சான்றிதழ் ஆகும். முந்தி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் மெயின்டைன் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் அந்த புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த பனைமரம் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பார்க்கு அதெல்லாம் வச்சு நல்லா இருக்குது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேடிஸ் கொஞ்சம் வர்றதுக்கும், இந்த வெயிலில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களோட வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நீலக்கொடி சான்றிதழ் என்பது ஒரு சர்வதேச தரநிலை அடையாளம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தம், பொதுமக்களின் பாதுகாப்பு, சுற்றுலா பயணிகள் வசதி உள்ளிட்ட 33 அம்சங்களை பிரதானமாகவும் சிறப்பாகவும் கையாளும் கடற்கரை பகுதிக்கு இந்த உலகளாவிய அங்கீகாரம் கொடுக்கப்படும். நீலக்கொடி சான்றிதழ் பெற வேண்டும் என்பதை தாண்டி இயல்பாகவே மெரினா கடற்கரையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் பல முன்னெடுப்புகளை சென்னை மாநகராட்சி மேற்கொள்கிறது. இதற்காக சென்னை மாநகராட்சி சுமார் 5,62,00,000 ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. மொத்தம் 250 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மெரினாவில் 50 ஏக்கர் பகுதியை தேர்ந்தெடுத்து வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இங்க மெரினா பீச்னாலே தமிழ்நாட்டுக்கே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா யார் வந்தாலுமே மெரினா பீச்சுக்கு வரதான் ஆசைப்படுவாங்க. அங்கே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்ததுன்னா வெயில் நேரத்துலேயே நம்ம உட்காந்து அந்த நிழற்குடையிலலாம் உட்கார ரொம்பவே நல்லாயிருக்கும். சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை எப்போதும் கண்காணிப்பதற்காக 360 டிகிரி கண்காணிப்பு கேமராக்கள், உயிரை காக்கும் கருவிகள், காவல்துறையினர் மக்களை கண்காணிப்பதற்காக 24 மணி நேர காவல்துறை கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இடமாக மெரினா கடற்கரை இருப்பதால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அதிநவீன கழிப்பறை வசதி, மக்களுக்கு நிழற்குடைகள் மற்றும் இருக்கைகள், முதலுதவி மையங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. உலகில் இதுவரை 4154 கடற்கரைகள் நீலக்கொடி சான்றிதழ் பெற்றுள்ளன. இந்தியாவில் ஒடிசாவின் கோல்டன் கடற்கரை, குஜராத்தின் சிவராஜ்பூர் கடற்கரை, கேரளாவின் காப்பாடு, தமிழ்நாட்டின் கோவளம், புதுச்சேரியின் ஈடன் கடற்கரை உள்ளிட்ட 10 கடற்கரைகள் நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன. மெரினா நீலக்கொடி சான்றிதழை பெற்றால் இது தமிழ்நாட்டின் முதல் மிகப்பெரிய நீலக்கொடி கடற்கரை என்ற பெருமையையும் பெறும். அத்துடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மெரினா கடற்கரை இப்போது ஒரு சாதாரண இடமாக இல்லாமல் உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு, சென்னை மாநகராட்சி, சுற்றுச்சூழல் நிபுணர்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டால் மெரினா விரைவில் நீலக்கொடியுடன் பறக்கும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.